வந்து பிபிடியே காட்டல. இஸ் யூஸ் த போர்டு வெரி வெல். ஃபர்ஸ்ட் ஃபண்டாஸ்டிக் யூஸ் பண்ணாரு இந்த போர்டில். அதே மாதிரி அந்த 7 இது அப்புறம் 10 கிளாஸு இது வரைக்கும் எனக்கு நான் இதெல்லாம் ஆடிட்டு. பட் அந்த அளவுக்கு மெமரபுளாக இது வரைக்கும் யாரும் எனக்கு சொல்ல. இது நல்லா இன்ட்ராக்டிவாக இருக்குது சார். நல்லா அவர் சொன்ன மாதிரி தான் ஒரு கிளாஸுமே வந்து அவருக்கு வந்து வரக்கூடிய ஃபீட்பேக் அதுதான் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. ரெண்டாவது அதுக்கான இம்ப்ளிமெண்டேஷன் அதை விட ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. அந்த வகையில் ஐ திங்க் வி ஷுட் ஆல் கிவ் அ ஸ்டாண்டிங் ஓவேஷன் டு கண்ணன். என்டையர்லி டிஃப்ரெண்ட் ட்ரைனிங் செஷன். நாங்கள் வந்து நிறைய இன்டர்னல் ஆடிட்டர் ப்ரோக்ராம் அட்டன் பண்ணியிருக்கோம். இது மாதிரி கிளாஸ் மைண்டில் போய் உட்காந்ததே கிடையாது. இது இந்த கிளாஸஸ் இது 1லேருந்து 3, அதுக்கப்புறம் 6, 4லேருந்து 7, அப்புறம் 8, 9, 10 இதெல்லாம் வந்து இப்போ ஸ்ட்ராங்காக ரெஜிஸ்டர் ஆனது கிடையாது. நிறைய இங்கிலீஷில் இருக்கும். அவங்க வந்து ஒரு கோர்ஸ் கண்டென்ட்டை ஃபாலோ பண்ணுவாங்க, அப்படியே போய்டும், அவங்க இங்கிலீஷ்லேயே போய்டும். இது ப்ராக்டிக்கல் எக்ஸாம்பிள்ஸோட இந்த 1 to 3 இவ்வளோ தான். இது நான் அனலிட்டிக்கல் கிளாஸு. 6, 4லேருந்து 8 வரைக்கும் இதெல்லாம் பிளானிங் செஷனு. 7 வரைக்கும் 8, 9, 10 இதுதான். இதில் வந்து சப் கிளாஸஸ் இதுதான் அப்படின்னு புரிய வச்சது வந்து ரொம்ப கம்மி தான். எனக்கு கேட்டிங்கன்னா அது வந்து உள்ளே போகல இது வரைக்கும் எங்களுக்கு. இந்த தடவை டெஃபினட்டாக யாரும் மறக்க மாட்டோம்னு நினைக்கிறேன். ஸோ இதே ஒரு இதோட வந்து நம்ம ஆடிட் பண்ணோம்னா டெஃபினட்டாக அது ரெஜிஸ்டர் ஆகிடும். ரெண்டாவது நமக்கும் வந்து நம்மளோட ஃபங்க்ஷன் ரிலேட்டடாக நமக்கு என்ன ஸ்கோப் இருக்குது, இதில் எங்கே போய் நம்ம பார்க்கணும் அப்படின்றது இன்னும் பெட்டர் கிளாரிட்டி வந்துருக்கு நமக்கு எல்லாத்துக்கும். ஸோ ஐ வுட் லைக் டு தேங்க் யூ ஆன் பிகாஸ் ஆஃப் எவ்ரி ஒன் ஃப்ரம் ஹியர் சார். தேங்க்யூ வெரி மச் சார். தேங்க்யூ ஃபார் யூ.